சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மனோஜ் விஜயா கிட்ட பேசும்போது, என்னம்மா முத்துவும் மீனாவும் நம்ம பேச்சை கேட்காம எதுக்கு சத்யாவுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதனால சிந்தாமணி நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கிட்ட தான் கேள்வி கேட்குறாங்க. சிந்தாமணியால் ஏற்கனவே நமக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. நம்ம வீடு கிடைக்கணும்னு சிந்தாமணி நம்ம கிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்காங்க. சிந்தாமணியை நம்பி வீட்டு பத்திரத்தையும் கொடுத்தோம். அதுக்கப்புறம் தான் சிந்தாமணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இப்போ சிந்தாமணிக்கிட்ட பேசுகிறதே இல்லை. ஆனால் மீனா முத்து செஞ்ச இந்த வேலையால் சிந்தாமணி மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்து தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறாங்க. நீங்களாவது மீனா முத்துக்கிட்ட பேசுவீங்கன்னு நினச்சா நீங்கள் என்னம்மா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கன்னு சொல்கிறீங்க. ஆனாலும் முத்து நம்ம பேச்சை கேட்காம சத்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதால எனக்கு தாம்மா பிரச்சனை வரும். நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன். அப்புறம் முத்து மீனாவால் என்னுடைய பிஸ்னஸில் பிரச்சனை வந்தால் நான் என்னம்மா செய்ய முடியும்? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நானே நல்லபடியாக முன்னேறுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ கடையில் உதவி செய்ய ரோகிணியும் இல்லை. நான் தனியாக தான் கடையில் இருக்க வேலையெல்லாம் பார்க்குறேன். ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்தாதான் நான் வந்து சந்தோஷமாக என் வேலையை பார்க்க முடியும். எனக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடைக்கணும், உங்களுக்கு தெரியும்ல. அதனால் முத்துவும் மீனாவும் சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் உதவி செய்ய வேண்டான்னு நீங்கள் தாம்மா முத்துக்கிட்ட சொல்லணும். இப்போ சத்யாவும் ரேகாவும் எங்கே இருக்காங்கன்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணி அவங்க வீட்டுக்கு ரேகாவை கூப்பிட்டு போகட்டும். நீங்கள் சொன்ன மாதிரியே ரேகா நம்ம வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்காக சிந்தாமணிக்கிட்ட நீங்கள் பேசுனீங்க. ஆனால் சிந்தாமணி நீங்கள் பேசுனதுக்காக தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சாங்கன்னு சொன்னீங்கல்ல. அப்புறம் எதுக்குமா ரேகா வந்து மீனா வீட்டுக்கு மருமகளாக போகணும்? அதனால தான் சொல்கிறேன். சத்யாவுக்கு மட்டும் நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் மீனா நினைக்கிறாங்க. ஆனால் நான் ஏதாவது பேசினா உடனே மீனா எதிர்த்து பேசுகிறாங்க. தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை செய்கிறாங்க. அதனால தாம்மா சொல்கிறேன், நீங்கள் தான் எப்படியாவது சத்யாவும் ரேகாவும் எங்கே இருக்காங்க அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி இந்த உண்மையை கண்டுபிடிச்சு சிந்தாமணிக்கிட்ட சொன்னோன்னா அப்புறம் சிந்தாமணி நம்ம வீட்டுக்கு வந்து பிரச்சனை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணிக்கு எதுக்கு நம்ம உதவி செய்யணும்? கண்டிப்பாக ரேகா மீனா வீட்டுக்கு தான் மருமகளாக வரணும். மனோஜ், நீ அமைதியாரு. முத்துவும் மீனாவும் என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. சரிம்மா, ஆனால் ரோகிணி தர வேண்டிய பணத்தை நான் ஏற்பாடு பண்ணணுமே. இப்போ என்னம்மா செய்கிறது? ரோகிணி வேற எனக்கு ஃபோன் பண்ணாமா, ஆனால் நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி நம்ம முதல்ல வக்கீல்கிட்ட பேசி பார்ப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அதே மாதிரி நம்ம செய்ய வேண்டிதான். பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டோன்னா அப்புறம் ரோகிணி இனி தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு யோசிக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா ரோகிணி அப்படி தான் சொன்னாங்க. நான் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுமா? நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மனோஜ், ரோகிணியை நம்பவே முடியாது. ரோகிணி இந்த பணத்தை உங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்காக பொய் சொல்லியிருக்கலாம்ல. நம்ம வக்கீல்கிட்ட முதல்ல பேசி பார்ப்போம். அதுக்கப்புறமா இந்த பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணுறதுன்னு நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அந்த சமயம் அண்ணாமலை வந்த உடனே, என்ன விஜயா, மனோஜ் இன்னும் கடைக்கு கிளம்பலையா? மீனாவும் பூக்கடைக்கு போயிட்டா, இங்கே முத்துவும் சவாரிக்கு போயிட்டான். ஆனால் மனோஜ் மட்டும் என்ன வீட்டில் இவ்வளோ நேரம் இருக்கான்? ஆமாம், மனோஜ் கடையில் வேறு வேலையே இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா வக்கீலை பார்த்து பேசணும், அதான் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். கடையில் எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா, நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லும்போது, நீ பெரிய பிஸ்னஸ் செய்கிற, நல்லா சம்பாதிக்கிற, ஆனால் எங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு அண்ணாமலை சொன்ன உடனே பதில் பேசாமல் மனோஜ் உடனே அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, மனோஜ் தன்னுடைய வேலையை ரொம்பவே அக்கறையாக பொறுப்பாக பார்த்துக்கிறான். நீங்கள் தான் மனோஜை புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்க. ஆனால் மீனாவும் முத்துவும் இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறாங்க. மீனா முத்துவால் சிந்தாமணி நம்ம வீட்டுக்கு வந்து நம்மக்கிட்ட பிரச்சனை செய்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க. ஆனால் மீனாவுக்கும் முத்துவுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ ரேகாவும் சத்யாவும் எங்கே தான் இருக்காங்க? முத்துவுக்கு இந்த உண்மை தெரியும்ல, நீங்களாவது முத்துக்கிட்ட கேட்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. எதுக்கு விஜயா முத்துக்கிட்ட நான் கேள்வி கேட்கணும்? முத்து என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் முத்து மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சதால நம்ம வீடு மறுபடியும் கிடச்சிருக்கு. நான் முத்துக்கிட்ட கேள்வி கேட்க போகிறதும் இல்லை, இந்த உண்மையை இப்போ நீ தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். சீக்கிரமாகவே சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்வாங்கல்ல, அப்போ நீ வந்து இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே விஜயா யோசிக்கிறாங்க. மனோஜ் எப்படியாவது இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சான். அதான் என் வீட்டுக்காரர் அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்டேன். இப்போவும் மீனா முத்துவுக்கு தான் அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. ரேகாவோட அப்பா சிந்தாமணி கிட்ட சொல்கிறாங்க,
மீனாவும் முத்துவும் இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. இப்போ ரேகா எங்கே இருக்கான்ற உண்மை உனக்கு தெரியுமா சிந்தாமணி அப்படின்னு சொல்லும்போது, நான் விஜயாவோட வீட்டுக்கு போனேன். மீனா முத்துக்கிட்ட எப்படியாவது உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவங்க எல்லாரும் நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்காம என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இனி இந்த வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் மீனாவுக்கும் முத்துவுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால மீனாவும் முத்துவும் இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற சிந்தாமணி? அப்புறம் எப்படி உண்மையை கண்டுபிடிக்கிறது? அப்புறம் எப்படி ரேகாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றது அப்படின்னு கேட்குறாரு ரேகாவோட அப்பா. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. ஏற்கனவே மீனா முத்துக்கிட்ட கேட்டு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஆனால் மீனாவும் முத்துவும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் சந்திரா வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக உண்மை தெரியும். தன்னுடைய பையன் சத்யாவுக்காக சந்திரா வந்து கண்டிப்பாக உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி சொல்கிறாங்க. சரி சிந்தாமணி, நீ என்ன செய்வன்லாம் எனக்கு தெரியாது. இந்த உண்மையை நீ கண்டுபிடிக்கணும். ரேகா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரணும். நீ தான் சிந்தாமணி எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும். உன் பேச்சை கேட்டிருந்தா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் பேசாமல் ரேகா நம்ம வீட்லேயே இருக்கட்டும்னு நான் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கணும். ரேகா என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தால் தான் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினச்சேன். ஆனால் முத்துவும் மீனாவும் சத்யாவுக்காக இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு பேசுகிறாரு ரேகாவோட அப்பா. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. இப்போவே சத்யா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப கோவமாக சந்திராவை பார்க்கறதுக்காக சந்திரா வீட்டுக்கு வராங்க. ஆனால் சந்திராவை பார்க்கறதுக்காக சிந்தாமணி வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு முத்துவும் மீனாவும் ஏற்கனவே சந்திரா வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சந்திரா சொல்கிறாங்க, முத்து தம்பி, சிந்தாமணியால் எந்த பிரச்சனையும் வராதுல்ல. இப்போ சத்யாவும் ரேகாவும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அம்மா, நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்கள் எப்பயும் போல் சந்தோஷமாக உங்கள் வேலையை பாருங்கள். அதே மாதிரி பாட்டி வந்து ரேகாவையும் சத்யாவையும் நல்லபடியாக பார்த்துப்பாங்க. ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய தான் போகிறோம். அது வரைக்கும் அவங்க பாட்டி வீட்டிலேயே இருக்கட்டும். சிந்தாமணியால் எந்த பிரச்சனையும் வராது. நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே மீனா சொல்கிறாங்க, சரி நீங்கள் சவாரிக்கு கிளம்புங்க. நான் கொஞ்ச நேரம் என் அம்மா வீட்டில் இருந்துட்டு பூக்கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் அங்கே சிந்தாமணி வராங்க. சிந்தாமணி வந்த உடனே சந்திரா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. உங்கள் பையன் சத்யா எங்கே அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் எதுக்கு சத்யாவை பற்றி கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, சிந்தாமணிக்கு வேறு வேலையே இல்லை. நீங்கள் தான் விஜயாத்த வீட்டுக்கு வந்து எங்ககிட்ட கேள்வி கேட்டீங்கல்ல. ஆனால் எப்படியும் இங்கே எங்கள் அம்மா வீட்டுக்கும் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் சிந்தாமணி. அதனால தான் நாங்களும் இங்கேயே இருக்கோம். சத்யாவை பற்றி நீங்கள் ஏன் எங்ககிட்ட கேள்வி கேட்குறீங்க? ரேகா எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. வேணும்னா ரேகாவுக்கு ஃபோன் பண்ணி பாருங்கள். ரேகா எங்கே இருக்காங்கன்ற உண்மையை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். உங்கள் பொண்ணு ரேகா உங்ககிட்ட பேசக்கூடாது, உங்கள் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு தான் எங்ககிட்ட வந்து உதவி கேட்டாங்க. ஆனால் ரேகா எங்கே இருக்காங்கன்ற உண்மையை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இப்படி தேவையில்லாமல் என் வீட்டில் வந்து பிரச்சனை செஞ்சிங்கன்னா நானும் பொறுமையாக இருக்க மாட்டேன். முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் மட்டும் உண்மையை சொல்லலைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் மீனா. அதே மாதிரி இங்கே சத்யா வந்து எங்கள் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு சத்யா மேலே நாங்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தோம். ஆனால் இப்படி ஒரு வேலை செய்வான்னு யோசிக்கவே இல்லை. சத்யாவுக்கு சரியான பதில் கொடுக்க தான் போகிறோம். எப்படியாவது உங்கள் வீட்டுக்கு வந்தால் உண்மையை தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இந்த உண்மையை நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு இப்படி ஒரு வேலை செய்கிறல மீனா. நீ என்னுடைய பிஸ்னஸில் பிரச்சனை செஞ்ச. இப்போ இங்கே ரேகாவோட வாழ்க்கையிலையும் பிரச்சனை செய்கிற. நான் கண்டிப்பாக பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு சிந்தாமணி ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. சந்திரா ரொம்பவே பதட்டமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. முத்து சொல்கிறாங்க, என்ன அத்தை, நீங்கள் எதுக்கு மனசு வேதனைப்படுறீங்க? சிந்தாமணி கேட்ட கேள்விக்கு மீனா சரியான பதில் கொடுத்துருக்கா. அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணியால் இந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. எங்கள் வீட்டுக்கும் வந்தாங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் உண்மையை கண்டுபிடிக்க முடியலன்னு இங்கே வந்து மீனா வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டால் வேறு வழி இல்லாமல் உண்மையை சொல்லிடுவீங்கன்னு உங்ககிட்ட கேள்வி கேட்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். சத்யாவும் ரேகாவும் என் பாட்டி வீட்டில் இருக்கிறதுனால என் பாட்டி அவங்கள நல்லா பார்த்துப்பாங்க. சத்யா எப்பயுமே சந்தோஷமாக தான் இருப்பான். சத்யாவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தானே நானும் மீனாவும் இப்படிலாம் வந்து செய்கிறோம், உங்களுக்கு உதவி செய்கிறோம். நீங்கள் எங்களை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சிந்தாமணி உங்களை பார்க்க வந்தாங்கன்னா உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். உடனே நாங்கள் கிளம்பி வருவோம். சிந்தாமணிக்கிட்ட நாங்கள் பேசிக்கிறோம். நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். என்ன மீனா, நீ தான் உங்கள் அம்மா கிட்ட பேசி புரிய வைக்கணும் அப்படின்னு முத்து ஆறுதலாக பேசுகிறாரு. முத்து பேசுகிறத கேட்டு சந்திராவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. முத்து உடனே சவாரிக்கு கிளம்புறாரு. மீனா சொல்கிறாங்க, பார்த்தீங்களாம்மா, இங்கே என் வீட்டுக்காரர் முத்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாருன்னு. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு மீனாவும் பேசுகிறாங்க.
தன்னுடைய வீட்டுக்கு வந்த சிந்தாமணி யோசிக்கிறாங்க. எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கலாம்னு நினச்சா, சந்திராவுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுறதுக்காக மீனாவும் முத்துவும் அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. இங்கே விஜயா வீட்டுக்கு போனால் உண்மையை கண்டுபிடிக்கலாம்னு நினச்சா, விஜயா என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போ ரேகா எங்கே இருக்கான்னு எப்படி இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது, இங்கே பேசாமல் மனோஜ்கிட்டேயும் விஜயா கிட்டேயும் பேசி பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் விஜயா தான் நம்ம பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்களே, நம்ம மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. ரேகா என் பேச்சை கேட்காம முத்து மீனா சப்போர்ட் பண்ணுறதால இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்கா. ஆனால் விஜயா இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் விஜயா கிட்ட எப்படி உதவி கேட்குறது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சிந்தாமணி யோசிக்கிறாங்க. மனோஜும் விஜயாவும் வக்கீலை பார்க்கறதுக்காக அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போன உடனே, மேடம், இங்கே மனோஜ் ரோகிணி கிட்ட பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் மனோஜ், நீங்கள் எதுக்கு ரோகிணி கிட்ட பேசுனீங்க? உங்களுக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்கணும்னா நீங்கள் ரோகிணி கிட்ட இப்போ பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மேடம், மாதம் மாதம் ரோகிணிக்கு பணம் கொடுக்கணும், நான் தான் இந்த பணத்தை கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு உண்மையை சொல்கிறாங்க. அங்கே ரோகிணி, எனக்கு தர வேண்டிய பணத்தை நீ கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடச்சிரும், நான் எந்த பிரச்சனையும் செய்யவே மாட்டேன் அப்படின்னு பேசினாங்க. நீங்களே ரோகிணிகிட்ட பேசி பாருங்களேன். ரோகிணி எதுக்காக இப்படிலாம் பேசுனாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது, மனோஜ், நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரோகிணியை நம்பவே கூடாது. நான் கண்டிப்பாக ரோகிணிகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, மனோஜுக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடைக்கணும், அப்போ தான் மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும். ரோகிணியால் மனோஜுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நீங்கள் தான் ரோகிணிகிட்ட பேசணும் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அந்த சமயம் அந்த மேடம் உடனே ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரோகிணி யோசிக்கிறாங்க, இவங்க எதுக்கு இப்போ நமக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பேசுகிறாங்க ரோகிணி. சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி, நீங்கள் மனோஜ் கிட்ட பேசியிருக்கீங்க, மனோஜ் மாதம் மாதம் உங்களுக்கு சரியாக பணம் கொடுக்குறாருல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், மனோஜ் சரியாக தான் பணம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டாருன்னா அப்புறம் நீங்கள் மனோஜுக்கு எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டீங்கல்ல, மனோஜுக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க, மனோஜ் உடனே பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது, விஜயா சொல்கிறாங்க, கண்டிப்பாக நாங்கள் பணத்தை ஏற்பாடு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணிகிட்ட பேசும்போது, ஆமாம் ரோகிணி, அவங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணத்தை கொடுத்துருவாங்க. மனோஜ் உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டாருன்னா நீங்கள் அப்புறம் மனோஜுக்கு பிரச்சனை செய்யக்கூடாது, மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்காக நீங்களும் உதவி செய்யணும், மனோஜ் அவருடைய பிஸ்னஸை கவனிக்கட்டும், நீங்களும் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் மனோஜ் எனக்கு தர வேண்டிய பணத்தை முதல்ல கொடுக்கட்டும், அதுக்கப்புறமா நான் யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லை ரோகிணி, நீங்கள் இப்போவே உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டாருனா அப்புறம் நான் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு ரோகிணி சொன்ன உடனே, சரி ரோகிணி, இதை பற்றி பேசுகிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. உடனே விஜயா கிட்டே சொல்கிறாங்க, மனோஜ் சொன்னது எல்லாமே சரிதான், ரோகிணியும் என்கிட்ட தெளிவாக பேசிட்டாங்க, இங்கே மனோஜுக்காக நான் நிறைய உதவி செஞ்சுருக்கேன், மனோஜுக்காக தான் நான் கடன் வாங்கியிருக்கேன், இந்த பணத்தை மனோஜ் திருப்பி தந்துட்டாருன்னா மனோஜுக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடைக்கும், நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன்னு ரொம்ப தெளிவாக ரோகிணி பேசியிருக்காங்க. ரோகிணி உண்மையை தான் சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே உடனே பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க, அப்போ தான் மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், ரோகிணியால் பிரச்சனை வராது அப்படின்னு சொன்ன உடனே, பரவாயில்ல மனோஜ், இப்போவாது என்கிட்ட உண்மையை சொன்னியே, இருந்தாலும் இப்போ உண்மையை நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன், பணத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்காக நானே உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. மனோஜ் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல மனோஜ், ரோகிணி இப்போவாது உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும்னு யோசிக்கிறாங்கல்ல, அதுவே போதும், அதனால் சீக்கிரமாக இந்த பணத்தை நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள், ரோகிணிகிட்ட இந்த பணத்தை கொடுக்கும்போது நானும் கண்டிப்பாக வருவேன், அப்போ தான் உண்மை என்னன்னு எனக்கும் புரியும், ரோகிணியால் இனி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நம்ம யோசித்து அவங்கக்கிட்ட கண்டிப்பாக கையெழுத்து வாங்கணும். ரோகிணி இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு கண்டிப்பாக மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்காக உதவி செய்வாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ கவலைப்படாமல் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோகிணி சொன்னது எல்லாமே உண்மைதான், நாங்கள் சீக்கிரமாக பணத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறோம் அப்படின்னு விஜயா பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மனோஜ் சொல்கிறாங்க, எப்படிம்மா இவ்வளோ பணத்தை ஏற்பாடு பண்ணுறது,
முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் நான் உதவி கேட்டப்ப முத்து நீ தானே ரோகிணிகிட்ட பணம் வாங்கியிருக்க, ரோகிணி உனக்கு உதவி செய்கிறதுக்காக தானே கடன் வாங்கியிருக்காங்க, இந்த பணத்தை நீ தான் திருப்பி தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா கிட்ட என்னால் இப்போ பேசவே முடியாது. எப்பயுமே அப்பா முத்துவுக்கும் மீனாவுக்கும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ரவி தன்னுடைய வேலை தான் முக்கியம்னு இங்கே ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் பொறுப்பாக வேலையை பார்த்துட்ருக்கான். ஸ்ருதி கிட்ட தான் ரவி சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். மாதம் மாதம் ரவிக்கு சம்பளம் கொடுக்கறது ஸ்ருதி தான். அதனால் ரவிக்கிட்ட அவ்வளோ பணம் இருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ எப்படிம்மா நான் பணத்தை ஏற்பாடு பண்ணுறதுன்னு சொல்லும்போது, மனோஜ் இப்போ ரோகிணிக்கு பணம் கொடுக்கணும்னு தெளிவாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படியாவது பணத்தை நான் ஏற்பாடு பண்ணுறேன், கவலைப்படாமல் இரு. மனோஜ் நீ பெரிய பிஸ்னஸ் செய்கிற மனோஜ், நீயே இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் உடனே சரிம்மா கடையில் நிறைய வேலை இருக்குது நான் கிளம்புறேன், நீங்களே உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி பேசுகிறீங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. மனோஜ் யோசிக்கிறாரு, எப்படி இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணுறது? ரோகிணி ரொம்ப தெளிவாக பேசிட்டாங்க. அதனால் அம்மாவும் இப்போ பணத்தை ஏற்பாடு பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது இங்கே மனோஜ் யோசிக்கிறாரு. முத்துவும் மீனாவும் ரேகாவும் சத்யாவும் எங்கே இருக்காங்கன்ற உண்மை நமக்கு தெரியவே கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த உண்மையை கண்டுபிடிச்சு சிந்தாமணிக்கிட்ட நம்ம சொல்லிட்டோன்னா சிந்தாமணி நமக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க. நான் கேட்குற பணத்தை நீங்கள் கொடுங்க, நான் ரேகா எங்கே இருக்காங்கன்ற உண்மையை சொல்கிறேன்னு சொன்னால் சிந்தாமணி மட்டும் இல்லை, ரேகாவோட அப்பாவும் நான் கேட்குற பணத்தை கொடுப்பாங்க அப்படின்னு இங்கே மனோஜ் யோசிக்கிறாரு. முத்துவும் மீனாவும் இந்த உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நான் கேட்டால் இந்த உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஆனால் பாட்டிக்கிட்ட உதவி கேட்டால் பாட்டி முத்துக்கிட்ட உண்மையை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக முத்துவும் மீனாவும் வேறு வழி இல்லாமல் உண்மையை சொல்லிடுவாங்கல்ல. பாட்டியால் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும். இப்போவே பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் முத்து மீனாவுக்கு சரியான பதில் கொடுக்கணும். முத்துவும் மீனாவும் என் பேச்சை கேட்காம தேவையில்லாத வேலையை செய்கிறாங்க. அப்படியே நான் பேசினாலும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. மீனா எப்பயுமே என்னை எதிர்த்து பேசுகிறாங்க. மீனாவுக்கும் முத்துவுக்கும் சரியான பதில் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையை சிந்தாமணிக்கிட்ட சொன்னால் எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். ஏன்னா சிந்தாமணி இப்போ இந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியாமல் யோசிக்கிறாங்க. என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்காங்க. நான் இப்போ சிந்தாமணிக்கு உதவி செஞ்சால் எனக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னா நான் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு. மனோஜ் உடனே பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாரு. பாட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன மனோஜ் நீ எப்படி இருக்க? நீ என்ன எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க? நான் ஃபோன் பண்ணாலும் நீயும் விஜயாவும் பேசவே மாட்டீங்க. இப்போ என்ன நீயே ஃபோன் பண்ணியிருக்க? எந்த காரணமும் இல்லாமல் நீ ஃபோன் பண்ண மாட்டியே மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பாட்டி, முத்துவும் மீனாவும் தேவையில்லாத வேலையை செய்கிறாங்க, நீங்கள் தான் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, மீனாவும் முத்துவும் என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும்னு எனக்கும் தெரியும், அண்ணாமலைக்கும் தெரியும். ஆமாம் நீ எதுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு பாட்டி மறுபடியும் கேட்குறாங்க. அந்த சமயம் இங்கே பாட்டி ரேகா கிட்ட சொல்கிறாங்க, ரேகா நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன், நீயும் சத்யாவும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி ஆமாம் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் நம்ம வீட்டுக்கு ரேகாவும் சத்யாவும் வந்திருக்காங்கன்னு பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மனோஜ் கேட்கும்போது, ஆமாம் மீனாவும் முத்துவும் சத்யாவை நம்ம வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாதா அப்படின்னு பாட்டி சொன்னதுக்கப்புறமா தான் உண்மையை புரிஞ்சுக்கிறாரு மனோஜ். பாட்டிக்கிட்ட மனோஜ் சொல்கிறாரு, இல்லை பாட்டி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம வீட்டுக்கு ரொம்ப நாள் ஆகுது, அதனால தான் பாட்டி ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே முத்துவும் மீனாவும் தேவையில்லாத வேலையை செய்கிறாங்கன்னு தானே நீ என்கிட்ட பேசிகிட்டு இருந்த, இப்போ என்ன என்கிட்ட பேசுகிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன்னு சொல்கிற அப்படின்னு பாட்டி கேள்வி கேட்குறாங்க. உடனே மனோஜ் பதில் பேசாமல் அமைதியாக இருக்காரு. எப்படியாவது உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். முத்துவும் மீனாவும் இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நினச்சாங்க. நல்ல வேளை பாட்டிக்கு ஃபோன் பண்ணதால் சத்யாவும் ரேகாவும் பாட்டி வீட்டில் தான் இருக்காங்கன்ற உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பாட்டிக்கிட்ட எதுக்கு உதவி கேட்கணும், பாட்டிக்கிட்ட எதுக்கு நம்ம உண்மையை சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ். என்ன மனோஜ் எனக்கு ஃபோன் பண்ணேன், ஆனால் அமைதியாக இருக்க, எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பாட்டி நீங்கள் எப்போ நம்ம வீட்டுக்கு வரீங்கன்னு கேட்குறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். எப்பயுமே நீங்கள் மீனா முத்துக்கிட்ட மட்டும்தான் சந்தோஷமாக பேசுவீங்க, என்னை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரணும் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல மனோஜ், என் மேலே உனக்கும் நிறைய அக்கறை இருக்குது, இதுக்காக தான் ஃபோன் பண்ணியா மனோஜ்? ஆமாம் உன்னுடைய வேலையை சரியாக செய்கிறியா? ஆமாம் விஜயா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக பாட்டிக்கிட்ட பேசிட்டு ஃபோனை வச்ச உடனே மனோஜ் யோசிக்கிறாரு, எப்படியோ பாட்டி வீட்டில் தான் ரேகா இருக்காங்கன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன்.
உடனே நான் வந்து சிந்தாமணிக்கிட்ட இந்த உண்மையை சொல்லணும். அதே மாதிரி முத்துவும் மீனாவும் நினைக்கிறதெல்லாம் நடக்கவே கூடாது. எப்படியாவது ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் கல்யாண ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு முத்து நினைக்கிறான். எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும்னு முத்துவும் மீனாவும் யோசிக்கிறாங்க. ஆனா இப்படிலாம் நடக்க நான் விடவே மாட்டேன். அது மட்டும் இல்லாம ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை நான் ஏற்பாடு பண்ணணும். ரோகிணியும் எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்பதானே எனக்கு சீக்கிரமா டிவோர்ஸ் கிடைக்கும். அம்மா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன்னு யோசிக்கிறாங்க. எப்பயுமே என் அம்மா கிட்ட உதவி கேட்டுட்டு இருந்தா அப்புறம் என்னை நம்பவே மாட்டாங்க. அதனால சிந்தாமணிக்கு உதவி செஞ்சா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதனால முத்துவுக்கும் மீனாவுக்கும் தான் நிறைய பிரச்சனை வரப்போகுது. ஆனா முத்துவை பத்தி நான் யோசிக்க போறதில்ல, மீனாவை பத்தியும் யோசிக்க போறதில்ல. எனக்கு என்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம், என்னுடைய பிஸ்னஸ் தான் முக்கியம். அதனால நான் கண்டிப்பா இந்த உண்மையை சிந்தாமணிக்கிட்ட சொல்ல தான் போறேன் அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மனோஜ் இப்படிலாம் யோசிக்கிறாரு. உடனே மனோஜ் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. சிந்தாமணி யோசிக்கிறாங்க, ஏற்கனவே விஜயா வீட்டுக்கு போனோம். விஜயாவும் அண்ணாமலை, முத்து, மீனான்னு எல்லாரும் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சாங்க. இப்போ இந்த மனோஜ் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப கோவமாக யோசிக்கிறாங்க சிந்தாமணி. அந்த சமயம் மனோஜ் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு. மனோஜுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சிந்தாமணி மனோஜ் கிட்ட பேசவே கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த உண்மையை சொன்னாதானே சிந்தாமணி எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு மனோஜ் உடனே மறுபடியும் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணும்போது சிந்தாமணி ரொம்ப கோவமாக மனோஜ் கிட்ட பேசுகிறாங்க. என்ன மனோஜ், எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க? நான் உங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சேன். அதெல்லாம் விஜயாவும் புரிஞ்சுக்கல, நீங்களும் புரிஞ்சுக்கல. தேவையில்லாமல் முத்துவும் மீனாவும் எனக்கு நிறைய பிரச்சனை செய்கிறாங்க. ஆமாம், இப்போ எதுக்கு எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, சிந்தாமணி உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், ரேகா எங்கே இருக்காங்கன்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, அந்த உண்மை தெரிஞ்சிருந்தா ரேகாவை என் வீட்டுக்கு நான் கூப்பிட்டு வந்திருப்பேன். எதுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. நீங்கள் மீனா கிட்ட கேள்வி கேட்டாலும் உண்மையை சொல்ல போகிறதில்ல, சந்திரா கிட்ட கேள்வி கேட்டாலும் அவங்க கண்டிப்பாக ரேகா எங்கே இருக்காங்கன்ற உண்மையை சொல்லவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உண்மையை நானே சொல்வேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது ரேகா எங்கே இருக்காங்கன்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க சிந்தாமணி. ஆமாம் சிந்தாமணி, எனக்கு உண்மை என்னன்னு தெரியும். ரேகா இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்ற உண்மை தெரியும். ஆனால் இந்த உண்மை உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் எனக்கு உதவி செய்யணும். நான் கேட்குற பணத்தை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ், எனக்கு உதவி செய்கிறதுக்காக ஃபோன் பண்ணியிருந்தா நீங்கள் உண்மையை சொல்லியிருக்கணும். ஆனால் நீங்கள் என்கிட்ட எப்படியாவது பணம் வாங்கணுன்றதுக்காக தான் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு எப்படி நம்ப முடியும் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் என்னை நம்பினாதான் உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிய வரும். ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு முத்துவும் மீனாவும் நினைக்கிறாங்க. நீங்கள் என் பேச்சை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரேகாவை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாம். மீனாவும் முத்துவும் நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு இங்கே மனோஜ் வந்து சொல்லும்போது, என்ன மனோஜ், உங்களுக்கு இப்போ எவ்வளோ தான் பணம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் ரோகிணிக்கு பணம் கொடுக்கணும். ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை நான் கொடுத்தாதான் ரோகிணி எனக்கு உதவி செய்வாங்க. சீக்கிரமாக எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கும். எனக்கு தர வேண்டிய பணத்தை நீங்கள் கொடுத்தா போதும். உங்களுக்கு கண்டிப்பாக நான் உதவி செய்வேன் அப்படின்னு மனோஜ் வந்து சொல்கிறாரு. சரி மனோஜ், நீங்கள் கேட்குற பணத்தை உடனே நான் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. அது எப்படி சிந்தாமணி, நான் எப்படி உங்களை நம்ப முடியும்? ஏற்கனவே எங்களை ஏமாத்திருக்கீங்க, பொய் சொல்லியிருக்கீங்க, எங்கள் வீடு கிடைக்கிறதுக்காக தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுருக்கீங்க. எங்கள் அம்மாவும் உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அப்போ தானே உங்களை பற்றி நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இனி எப்படி உங்களை நம்ப முடியும் சிந்தாமணி? முதல்ல நீங்கள் பணம் கொடுங்க, அதுக்கப்புறமா உண்மையை கண்டிப்பாக நான் சொல்லுவேன். நீங்கள் சீக்கிரமாக ரேகாவை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி மனோஜ், ரேகா எங்கள் வீட்டுக்கு திரும்பி வரணும். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பணத்தை அனுப்பி வைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க சிந்தாமணி. அங்கே வந்து சிந்தாமணி உடனே ரேகாவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் சொல்கிற மாதிரியே மனோஜுக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும். அப்போ தான் ரேகா எங்கே இருக்காங்கன்ற உண்மை நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, மனோஜை நம்பலாமா? அப்புறம் மனோஜ் பணத்தை வாங்கிட்டு உண்மையெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன செய்கிறது சிந்தாமணி? முத்து மீனா மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன். ஏன் சத்யா மேலேயும் நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் இவங்க எல்லாரும் இப்படி என்னை ஏமாத்திட்டாங்க. அப்புறம் மனோஜை மட்டும் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு கேட்கும்போது, மனோஜை பற்றி எனக்கு தெரியும். மனோஜ் வந்து பெரிய கடைக்கு ஓனராக இருக்கார், பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு. அதனால் மனோஜ் என்னை ஏமாற்றணும்னு நினச்சா கண்டிப்பாக வந்து மனோஜுக்கு பிரச்சனை வரும்னு மனோஜுக்கு தெரியாதா என்ன? நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க, அப்போ தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ரேகாவோட அப்பா மனோஜை பார்க்குறதுக்காக கடைக்கு வராரு. மனோஜ் சொன்ன மாதிரியே ரேகாவோட அப்பா பணத்தையும் கொடுக்குறாரு.
அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் மனோஜோட ஃப்ரெண்டு பார்த்துட்ருக்காரு. மனோஜ் எதுக்காக இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறான்னு தெரியலையே. மனோஜ் முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணாமல் இப்போ ரேகா எங்கே இருக்காங்கன்ற உண்மையை மனோஜ் இப்படி ரேகாவோட அப்பா கிட்ட சொல்கிறதுக்காக வர வச்சிருக்கானே, அவங்க கிட்ட பணத்தை வேற வாங்கியிருக்கானே அப்படின்னு இங்கே சந்தோஷ் வந்து யோசிக்கிறாரு. ரேகாவோட அப்பா வந்த உடனே, சொல்லுங்க மனோஜ், நீங்கள் கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டாமா? ரேகா இப்போ எங்கே இருக்காங்கன்னு சொல்லும்போது, என் பாட்டி வீட்டில் தான் இருக்காங்க. முத்துவும் மீனாவும் ரேகாவை என் பாட்டி வீட்டில் தான் தங்க வச்சுருக்காங்க. ரேகா எங்கள் பாட்டி வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் இப்போ கிளம்பி போனீங்கன்னா ரேகாவை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாம். ஏன்னா முத்துவும் மீனாவும் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக முத்து மீனாவால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாரு மனோஜ். பரவாயில்ல மனோஜ், நீங்கள் உண்மையை சொல்ல மாட்டீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் உண்மையை சொன்னது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது, சார், நான் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கேன். அதுக்காக நீங்களும் எனக்கு பணம் கொடுத்துருக்கீங்க. இந்த பணத்தை நீங்கள் திருப்பி கேட்கவும் கூடாது. அதே மாதிரி சிந்தாமணியால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் தான் இந்த உண்மையை சொன்னேன்னு முத்து மீனா கிட்ட சொல்லிடாதீங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். இந்த உண்மையை நான் சொல்ல மாட்டேன் மனோஜ், கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டு சந்தோஷமாக ரேகாவோட அப்பா அங்கேருந்து கிளம்பி வராரு. உடனே சிந்தாமணி கிட்ட உண்மையை சொல்கிறாரு ரேகாவோட அப்பா. முத்துவோட பாட்டி வீட்டில் தான் ரேகா இருக்கா. ஏன்னா ரேகா எங்கே இருக்காங்கன்ற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதுன்னு முத்துவும் மீனாவும் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. இப்போவே நம்ம ரேகாவை பார்க்கறதுக்காக கிளம்பணும் அப்படின்னு ரேகாவோட அப்பாவும் சிந்தாமணியும் முத்துவோட பாட்டி வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இங்கே மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. நாளைக்கே ரோகிணிக்கு இந்த பணத்தை கொடுக்கணும். இனி ரோகிணியால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும்போது, இங்கே உடனே மனோஜோட ஃப்ரெண்டு வந்து மனோஜ் கிட்ட பேசுகிறாரு. என்ன மனோஜ், இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்க? உனக்கு உதவி செய்யணும்னு நினச்சி முத்துவும் மீனாவும் உனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து இந்த உண்மையை சிந்தாமணி வந்து கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு யோசிக்கும் போது, நீ எதுக்காக இந்த உண்மையை அவங்க கிட்ட சொன்னேன்னு சொல்லும்போது, எனக்கு என்ன, முத்துவுக்கும் மீனாவுக்கும் பிரச்சனை வந்தா அவங்க தான் அந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறாங்க. எனக்கு இப்போ பணம் தேவைப்படுது. அதனால தான் உண்மையை சொன்னேன். எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடச்சிருச்சு. அதனால் முத்துவுக்கும் மீனாவுக்கும் பிரச்சனை வந்தாலும் எனக்கு என்ன, நான் அமைதியாக தானே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ், நீ திருந்தவே மாட்ட மனோஜ். எப்பயுமே முத்துவும் மீனாவும் உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்காக நீ எதுவுமே செய்ய மாட்டேங்கிறல அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி வராரு மனோஜ். இங்கே மனோஜோட ஃப்ரெண்டு உடனே முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. மனோஜ் தான் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். ஆனால் இந்த உண்மையை கண்டிப்பாக முத்துக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு மனோஜோட ஃப்ரெண்டு முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. முத்து சொல்கிறாங்க, என்ன சந்தோஷ், எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது, முத்து, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் மனோஜ் இப்படி செய்வாருன்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் அப்படி என்ன தான் செஞ்சான் அப்படின்னு கேட்கும்போது நடந்த உண்மையை ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு சந்தோஷ். இதை கேட்ட முத்து, என்ன சொல்கிறீங்க? அப்போ சிந்தாமணிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா? இந்த உண்மையை சொன்னது மனோஜ் தானா? மனோஜுக்கு எப்படி இந்த உண்மை தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் பாட்டிக்கு மனோஜ் ஃபோன் பண்ணாரு. அந்த சமயம் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாரு. ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா இந்த உண்மையை நான் சொல்கிறேன்னு சிந்தாமணி கிட்ட பேசின உடனே ரேகாவோட அப்பா இங்கே மனோஜோட கடைக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. அவங்களுக்கு இப்போ உண்மையும் தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக ரேகாவை கூப்பிட்டு வரணும்னு பாட்டியோட வீட்டுக்கு தான் கிளம்பி போகிறாங்க. நீங்கள் தான் எப்படியாவது ரேகாவுக்கு உதவி செய்யணும். மனோஜ் இப்படி ஒரு வேலை செய்வான்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாரு மனோஜோட ஃப்ரெண்டு சந்தோஷ். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு முத்து ரொம்ப கோவமாக வீட்டுக்கு கிளம்பி வராரு. அந்த சமயம் மனோஜ் வந்து, பார்த்தீங்களாம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்போ என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் மனோஜ். சரி, நம்ம வந்து நாளைக்கு ரோகிணியை பார்க்குறதுக்காக போகணும். இந்த பணத்தை ரோகிணிகிட்ட கொடுக்கணும். அப்போ தான் உனக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்கும். இனி ரோகிணியால் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் மறுபடியும் நீ ரோகிணிகிட்ட பேசவே கூடாது மனோஜ். என் பேச்சை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு விஜயா மனோஜ் வந்து எப்படியோ அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் இங்கே முத்து உடனே பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாட்டி, அங்கே சிந்தாமணியும் ரேகாவோட அப்பாவும் நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் உடனே ரேகாவையும் சத்யாவையும் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புங்க. நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் கொஞ்ச நாள் நீங்கள் தங்கிடுங்க பாட்டி. நான் வந்ததுக்கப்புறமா பேசிக்கலாம். எந்த பிரச்சனையும் வராது பாட்டி. எப்படியும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அங்கே ரேகா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு கிளம்பி வந்துடுவாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண உடனே, சரி முத்து, நீ கவலைப்படாமல் இரு. நான் இப்போவே சொந்தக்காரங்க வீட்டுக்கு கிளம்புறேன். ரேகா இங்கே தான் இருக்காங்கன்ற உண்மை எப்படி சிந்தாமணிக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் தான் பாட்டி இந்த உண்மையை சொல்லியிருக்கான்னு சொல்லும்போது,
ஆமாம், எனக்கு மனோஜ் ஃபோன் பண்ணான். அப்போ நான் தான் இந்த உண்மையை சொன்னேன். என்கிட்ட உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே சிந்தாமணி கிட்ட வேற உண்மையை சொல்லியிருக்கானா அப்படின்னு சொல்லும்போது, அது மட்டும் இல்லை பாட்டி, இங்கே ரேகாவோட அப்பா இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மனோஜுக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. இந்த பணம் கிடைக்கணுன்றதுக்காக தான் மனோஜ் வந்து உண்மையை சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, நீ கவலைப்படாமல் இரு முத்து, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த உண்மையை சிந்தாமணி கண்டுபிடிக்க முடியாது. இப்போவே ரேகாவையும் சத்யாவையும் கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறேன். நீ சொன்ன மாதிரியே நாங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரேகா சத்யாவை கூப்பிட்டுட்டு உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே முத்து இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. எப்படியோ இந்த உண்மை தெரிஞ்சதால ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் உடனே உதவி செஞ்சிட்டோம். பாட்டி ரேகாவையும் சத்யாவையும் பார்த்துப்பாங்க. இனி சிந்தாமணி பாட்டி வீட்டுக்கு போனாலும் உண்மையை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சந்தோஷமாக இருக்காரு முத்து. இங்கே முத்து ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வந்த உடனே அண்ணாமலை, விஜயா, ரவி, ஸ்ருதி, மீனா எல்லாரையும் கூப்பிடுறாரு முத்து. என்ன முத்து, என்ன ஆச்சு அப்படின்னு அண்ணாமலை கேட்கும்போது, அப்பா மனோஜ் எங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் அங்கே வந்த உடனே, என்ன உனக்கு வேற வேலையே இல்லையா? நான் வந்து கடையில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்போ தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன். நீ என்ன வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, உன்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன முத்து, நீ எதுக்கு என்கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். உடனே முத்து ரொம்ப கோவமா மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. சிந்தாமணி கிட்ட உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையை நான் சொல்கிறதுக்காக நீங்கள் பணம் கொடுக்கணும்னு சிந்தாமணி கிட்ட பேசியிருக்கேன் அப்படி தானேன்னு கேட்கும்போது, இல்லையே எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, உன்னுடைய ஃப்ரெண்டு சந்தோஷ் எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. சிந்தாமணி உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க. ரேகாவோட அப்பா உன்னை பார்க்கறதுக்காக உன்னுடைய கடைக்கு வந்திருந்தார்ல, எதுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை யாரும் வரல அப்படின்னு சொல்லும்போது, ரேகாவோட அப்பா உனக்கு பணம் கொடுத்துருக்காரு. ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை ரேகாவோட அப்பா கிட்ட வாங்கியிருக்க. ஏன்னா பாட்டி வீட்டில் தான் ரேகாவும் சத்யாவும் இருக்கிறாங்கன்ற உண்மையை நீ தெரிஞ்சுக்கிட்டு இந்த உண்மையை சிந்தாமணி கிட்ட சொல்லியிருக்க அப்படின்னு எல்லார் முன்னாடியும் முத்து உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் இங்கே மனோஜை வெளுத்து வாங்குறாரு முத்து. உடனே மீனா சொல்கிறாங்க, அப்படியா, அப்போ உடனே சிந்தாமணி நம்ம பாட்டி வீட்டுக்கு போவாங்களே அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணி அங்கே போனாலும் உண்மையை கண்டுபிடிக்க முடியாது மீனா. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உடனே நான் பாட்டிக்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ ரேகா எங்கே இருக்காங்கன்ற உண்மையை நான் யார்கிட்டயும் சொல்ல போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் மனோஜ் இப்படி ஒரு வேலை செய்வான்னு நான் யோசிக்கவே இல்லை. மனோஜ், உனக்கு உதவி செய்யணும்னா நீ எங்ககிட்ட உதவி கேட்டிருக்கணும். ஆனால் நீ என்ன செஞ்சு வச்சுருக்க, சிந்தாமணிக்கு உதவி செய்யணும்னு உண்மையை சொல்லியிருக்க, அவங்க கிட்ட பணம் வாங்கியிருக்க. இப்படிலாம் செய்கிறியே, உன்னை எப்படி நாங்கள் நம்ப முடியும்? பார்த்தீங்களாப்பா, இந்த மனோஜ் எங்களை பற்றி யோசிக்கலப்பா. ஏன் ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு நாங்கள் எல்லா ஏற்பாடையும் செய்கிறோம். ஆனால் மனோஜ் இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கான். இனி மனோஜ் நம்ம வீட்டில் இருக்கவே வேண்டாம். மனோஜ் எப்பயும் போல் கடையிலேயே தங்கிக்கிட்டோம். போனா போதுன்னு அமைதியாக இருந்தால் மனோஜ் இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கான் அப்படின்னு மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாரு முத்து. ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க விஜயா. இந்த வீடு கிடைக்கிறதுக்கு உதவி செஞ்சது நான் தானே கடன் வாங்கினேன். பணத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்துருக்கேன். ஃபினான்சர்கிட்டையும் சிந்தாமணிக்கிட்டையும் கடன் வாங்கின மனோஜ் நமக்கு உதவி செய்யவே இல்லை. ஆனால் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு இருந்தா என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. மனோஜ் இனி நம்ம வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாரு முத்து. உடனே மனோஜ், என்ன முத்து இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது, நீ என்ன சாதாரண வேலையை செஞ்சுருக்க, எங்களை தலகுனிய வைக்கணும்னு நினச்சல. நீ கண்டிப்பாக இனி கடையில் தான் தங்கணும். முதல்ல இங்கிருந்து கிளம்பு. நீ என்ன நினச்சாலும் சிந்தாமணி உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு தெரியும். அதனால் சிந்தாமணி மறுபடியும் நீ சொன்ன மாதிரியே உன்னுடைய பாட்டி வீட்டில் ரேகா இல்லை, சத்யாவும் அங்கே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உன்னை பார்க்கறதுக்காக சிந்தாமணியும் ரேகாவோட அப்பாவும் வருவாங்க. நீ தான் அவங்கள ஏமாத்திருக்கன்னு புரிஞ்சுக்கிட்டு உனக்கு சரியான பதில் கொடுக்க போகிறாங்க மனோஜ் அப்படின்னு முத்து சொல்லும்போது, முத்து நீ தான் முத்து எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு மனோஜ். ஆனால் மனோஜ், நீ திருந்தவே மாட்ட. நீ இங்கேருந்து கிளம்பு மனோஜ் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இப்படி வசமாக மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்காரு மனோஜ். மனோஜ் மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு முத்து. முத்து சொன்ன மாதிரியே பாட்டி வீட்டில் ரேகா இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு மனோஜோட கடைக்கு வந்த சிந்தாமணி மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. நாங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி கொடு மனோஜ் அப்படின்னு கேட்டு அந்த பணத்தையும் வாங்கிடுறாங்க. மனோஜுக்கு சரியான பதில் கொடுக்குறாங்க சிந்தாமணி. மனோஜ், நீயும் எங்களை ஏமாத்திட்டல அப்படின்னு, இந்த பணம் கிடைக்கிறதுக்காக எங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கல அப்படின்னு மனோஜுக்கு சரியான பதில் கொடுக்குறாங்க சிந்தாமணி. முத்து இப்படிலாம் செய்வான்னு நான் யோசிக்கவே இல்லை. முத்துவுக்கும் மீனாவுக்கும் பிரச்சனை செய்யணும்னு நினச்சேன். ஆனால் முத்து புத்திசாலித்தனமாக உண்மையை புரிஞ்சுக்கிட்டு
முத்து எனக்கு சரியான பதில் கொடுத்துட்டான் அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ். இப்போ சிந்தாமணி கிட்ட நான் தான் வசமாக மாட்டிக்கிட்டேன், என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ். அண்ணாமலை, ரவி, ஸ்ருதி எல்லாரும் முத்துவை ரொம்பவே பாராட்டி பேசுகிறாங்க. முத்துவுக்கு மட்டும் நல்ல பேர் கிடைக்குது அப்படின்னு முத்து மேலே ரொம்பவே கோவமாக இருக்காரு மனோஜ்.